ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனம். பரிசுத்தவான்களை நேசிக்கிறவர் பரதேசிகளை காப்பாற்றுகிறார். 3ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில, கவனிங்க, பாஸ், இன்சார்ஜ், அந்த வீடு மொத்தத்துக்குமே யோசேப்பை என்ன செய்து விட்டான்? இன்சார்ஜாக உயர்த்தி விட்டான். ப்ரமோஷன். யாருக்குங்க வந்தது ப்ரமோஷன்? நீதியாக வாழ்ந்தவனுக்கு வந்தது. அப்படி இப்படிங்கிற வேலை செய்யறவங்களுக்கு இல்ல. நம்மள சில பேர் ஏடாகுடமா வேலை செஞ்சு ஏடாகுடமா வாழ்ந்து குறுக்கு வழியில் எப்படியாவது முன்னேறணுங்கிற முயற்சியில இருக்கீங்க. அப்படி யோசேப்பு மேல வரலங்க. அவன் எப்படி வந்தான் தெரியுமா? நீதியா வாழ்ந்து. மேற்கொண்டு பைபிள்ல என்ன இருக்குன்னா, யோசேப்போட கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதையும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் போத்திபார் கண்டு அவன் அந்த வீட்டின் எல்லாவற்றின் மீதும் விசாரணைக்காரனாக்கினான். அதாவது யோசேப்போட கூட கர்த்தர் இருப்பதை பார்த்தது யாருங்க? அந்த எஜமானன் பார்த்தான். யோசேப்பு செய்கிற பணிகள் நல்லா இருக்கு, யோசேப்புடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கு, யோசேப்பினுடைய நடவடிக்கை நல்லா இருக்கு, யோசேப்பு செய்கிற வேலைகள் எல்லாமே நல்லா இருக்கு. எனவே என்னானான்? உயர்ந்தான். அன்பு சகோதர சகோதரிகள், அதை கவனிச்சது யாருங்க? ஒரு அந்நியன் கவனித்தான். என்னவென்று கவனித்தான்? யோசேப்புக்கு அவன் சேவிக்கிற தேவனாகிய கர்த்தர் துணையாக இருக்கிறார். என்றைக்காவது எப்பொழுதாவது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து இப்படி சொல்லியிருக்காங்களா? அவரு இந்த அளவுக்கு முன்னேறிருக்காருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. அவர் சேவிக்கிற தேவன் அவருக்கு துணையாக இருக்கிறார். அந்த தேவன் அவனுக்கு துணையாக இருப்பதனால்தான் இதெல்லாம் சாதிக்க முடியுதுங்க. இல்லைன்னா இதெல்லாம் முடியவே முடியாதுங்க. எத்தனையோ தரம் என்னை பார்த்து எத்தனையோ பேர் இதை சொல்லியிருக்கிறார்கள். ஐயா, தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பதனால்தான் இந்த இடத்தை உங்களால வாங்க முடிஞ்சது. இவ்வளவு அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்ட முடிஞ்சிருக்கு. இவ்வளவு அற்புதமான ஒரு காம்பவுண்டா இந்த மேடு பள்ளமா இருந்த பூமியை மாத்திருக்கீங்க. மனிதனால இது சாத்தியமே இல்லைங்க. அதுவும் 52 நாட்கள்ல இவ்வளவு அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்டுவது தேவனுடைய துணை இருந்தாலே தவிர இது சாத்தியமில்ல. தேவன் துணையாக இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய ஆலயத்தை நடத்த முடியாது. இவ்வளவு ஒழுக்கத்தோடு கூட. நிறைய பேருக்கு நிறைய டவுட். நீங்க உண்மையாவே செய்தியை கேட்கறீங்களா இல்ல தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் கூட அசைவே இருக்காது. அவ்வளவு அக்கறையோடு எங்க இந்த மாதிரி காட்சியை பார்க்க முடியும்? 50 பேர் இருக்கிற இடத்துலயே ஒருத்தர் போயிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் இஷ்டத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. 100 பேர் இருக்கிற சபையில் அப்படியே அங்கங்க போயிட்டு இன்னும் டைம் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போறவங்க போயிட்டு இருப்பாங்க, வர்றவங்க அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. நம்முடைய நற்செய்தி பெருவிழாக்களாக இருந்தாலும் அல்லது நம்முடைய ஆலய ஆராதனையா இருந்தாலும் ஒரு முறை வந்து உட்கார்ந்துட்டு அந்த இடத்தை விட்டு அசையறதில்ல. ஆமேன் என்று சொல்லுகிற வரைக்கும் எந்த அசைவும் இருக்காது. ஏன்னா இது பரிசுத்த ஆவியானவர் சஞ்சரித்து வழி நடத்துகிற அற்புதமான ஆலயம். போத்திபார் யோசேப்பை பார்த்தபோது இவனுக்கு அவனுடைய தேவன் துணையாக இருக்கிறார். ஏனென்றால் இவன் கையின் காரியங்களில் தேவனை பார்க்கிறேன், இவனுடைய பேச்சிலே தேவனை பார்க்கிறேன், இவனுடைய நடவடிக்கைகளில் தேவனை பார்க்கிறேன். ஏனென்றால் தேவன் இவனுக்கு துணையாக இருக்கிறார். என்றாவது யாராவது நம்மை குறித்து நம்மை பார்த்து சாட்சி இப்படி சொல்ல முடியாது. எவ்வளவு நல்லா இருக்கும். இவர் தேவனுக்குள் இருக்கிறார், அல்லது அந்த தேவன் இவனோட கூட இருக்கிறார். எனவே இவருடைய பேச்சிலே அந்த தெய்வ தன்மையை பார்க்கிறோம். இவருடைய செய்கைகளிலே, அவர் காண்பிக்கிற அன்பிலே, இவர் செய்கிற ஊழியத்திலே, இவருடைய பேச்சு வழக்கிலே, இவருடைய பழக்க வழக்கங்களிலே தேவனை பார்க்க முடிகிறது என்று என்னை குறித்தும் உங்களை குறித்தும் பிறர் சொன்னால் அது எவ்வளவு நலமா இருக்கும். அதுதாங்க அசலான ஆவிக்குரிய குணம். யோசேப்பை பார்த்தபோது போத்திபார் யாரை பார்த்தார்னு தெரியுமாங்க? யோசேப்புக்குள் இருக்கிற தேவனை பார்த்தான். அதுதான் உண்மையான சாட்சி. தேவன் யோசேப்பை சிநேகித்தார், தானியேலை சிநேகித்தார், தாவீதை நேசித்தார். காரணம் என்னவென்றால் இவர்கள் எல்லோருமே கூட பரிசுத்தமா வாழ்ந்தவர்கள். அதன் பலனாக ஜாக்கிரதையாய் நாம் பரிசீலிப்போம் என்றால்
தாவீது புறக்கணிக்கப்பட்டிருந்தவன், யோசேப்பு புறக்கணிக்கப்பட்டிருந்தவன், தானியேலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தவன். தானியேல் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். தாவீதும் பரதேசியை போல அநேக பட்டணங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தவன். யோசேப்பும் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். ஆனால் இவர்கள் தங்கள் வாலிப பிராயத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்ததினால இந்த 3 பேரையுமே கூட தேவன் உன்னதமான ஸ்தானத்துக்கு உயர்த்து கொண்டு போனார். நீதிமான்களை தேவன் சிநேகிப்பது மாத்திரமல்லாமல் அவர்களை உன்னதமான ஸ்தானத்திற்கு உயர்த்தி கொண்டு போவார். அடுத்ததாக பரதேசிகளை காப்பாற்றுகிறவர்கள். பரதேசிகள் இந்த நம்மத்தில் அப்படிப்பட்டவங்க யாராவது இருக்கீங்களா? பரதேசி, அதாவது உன்னோட சொந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு போகிறவன், உன்னுடைய பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்திற்கு போகிறவன், படிப்பிற்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ இருக்கிற இடத்தை விட்டுவிட்டு வேறொரு இடத்திற்கு தனக்கென்று இருப்பவர்களை விட்டுவிட்டு, தாய் தகப்பனை விட்டுவிட்டு, மனைவியை, கணவனை, பிள்ளைகளை விட்டுவிட்டு வெவ்வேறு பகுதிகளுக்கு போகிறவர்களே சாதாரணமாக பைபிள் பிரகாரமாக என்னவென்று சொல்லலாம் என்றால் பரதேசிகள் அல்லது வெளிநாட்டவர்கள். அதாவது இன்னொரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு வந்து அங்கே தங்கியிருப்பவர்கள். இப்போதும் நம்மத்தில் யாராவது இருக்கிறீர்களா? நான் எங்க அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் யாரும் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அது என்னவென்றால், பிரதேசத்தவர்களை, பரதேசிகளை நான் பிரசங்கிக்கிற தேவன் காப்பாற்றுகின்றவர் என்று வேதம் சொல்லுகிறது. 146ஆம் சங்கீதத்தின் 7, 8, 9 வசனங்களில் நாம் அதை பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் பரதேசிகளை காப்பாற்றுகிறவர். எனவே பயப்பட அவசியமில்லை. பரதேசியாக அல்லது வெளி தேசத்தில் இருக்கிற உன்னை, உன் வீட்டாரை விட்டு பிரிந்திருக்கிற உன்னை காப்பாற்றுகிறவர் நான் அறிவிக்கிற இயேசு. 22 வருஷத்துக்கு முன்னால ஒரு முறை நான் இங்கிலாந்துக்கு போயிருந்தேன். அப்படி இங்கிலாந்துக்கு போயிருந்த போது எனக்கு இருந்த ஒரே ஒரு கான்டாக்ட் ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தார் என்னை அழைத்திருந்தார்கள். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற பெரிய தேவ மனிதர் ஸ்தாபித்த ஒரு ஆலயம் அது. அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அழைத்திருந்தார்கள். அவர்கள் அட்ரஸை எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு ஒரு சின்ன டைரியில் அவங்க பேரு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் எழுதி எடுத்துக்கிட்டு போய் லண்டனில் போய் இறங்கிட்டேன். ஏர்போர்ட்டு போய் அங்கேருந்து ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, குறிப்பிட்ட ட்ரெயினை பிடிச்சி குறிப்பிட்ட இடத்துல வந்து இறங்கன்னு இப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஏர்போர்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போயிட்டேன். அங்கே ஒரு போலீஸ் இருந்தார். அவர்கிட்ட இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி போகணும்னு கேட்டப்போ அட்ரஸ் இருந்தால் அதை காமிங்கன்னாரு. அட்ரஸ் காமிக்க சொன்னது வேகமாக என் பாக்கெட்ல இருந்து அந்த சின்ன டைரி, அதாவது இந்த பாக்கெட் டைரி இருக்கும்ல, அந்த பாக்கெட் டைரியை எடுக்கிறதுக்கு தேடுறேன். அந்த பாக்கெட்டில் அந்த டைரி இல்லைங்க. இப்போ எனக்கு அட்ரஸே தெரியாது. நான் இப்போ எங்கே போகணும்னு தெரியாது, எங்கே போகிறதுன்னு தெரியல, ஃபோன் நம்பரும் இல்லை. இந்த அட்ரஸ், இந்த குட்டி டைரி எங்கே மறந்துட்டேன்னா ஏர்போர்ட்டில் மறந்துட்டேன். இப்போ திரும்பவும் ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த டைரியை எடுத்து பார்க்கறது முடியுமாங்க? அவ்வளோதான், என் கதை முடிஞ்சுது. அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட சொன்ன, தேசம் விட்டு தேசம் கூட்டிகிட்டு வந்து இங்கே அட்ரஸ் இல்லாத மாதிரி ஆக்கிட்டீங்களா ஆண்டவரே. இப்போ என்னுடைய நிலைமை என்னன்னா, அந்த அட்ரஸ் புக்கு எனக்கு கிடைச்சாலே ஒழிய என்னால் எங்கேயும் போக முடியாது. மறுபடியும் நான் தூக்கிட்டு போன பேகெல்லாம் சுமந்துக்கிட்டு மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே போய் தேடி 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 போய் எந்த ஃபோனில் இருந்து நான் அந்த பாக்கெட் டைரியை வச்சு அந்த ஃபோன் பண்ணணும், அதே ஃபோன் மேலே அந்த டைரி அப்படியே பத்திரமா இருந்ததுங்க. அப்பாடா, என் டைரி எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ தேவன் என்கிட்ட என்ன சொன்னார், நாடா பைத்தியக்காரா, இந்த குட்டி டைரியே நான் பாதுகாக்கிறேன்னா இந்த தேசத்தில் உன்னை எப்படா நான் பாதுகாக்காம விடுவேன்? எனவே இந்த பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த டைரி, இந்த மரத்தல் எல்லாம். அன்பு சகோதர சகோதரிகளே, சொல்லப்போனால் நாம் எல்லோருமே பரதேசிகள் தான். இது நம்முடைய தேசம், அதாவது பிறந்த தேசம், வளர்ந்த தேசம், வாழ்கிற தேசம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு தேசம் இருக்கிறது. அது இன்னொரு தேசம், அதுதான் பரலோகம். பரலோகத்திலிருந்து நம்முடைய ஆவியை தேவன் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் கொஞ்ச காலம் இங்க இருக்கிறதுக்காக. சோ நம்ம எல்லாருமே பரதேசிகள் தான். அதே நேரம் தயவு செஞ்சு கவனிங்க, பரதேசிகள் தானே தவிர அப்படின்னு என்ன அர்த்தம்? தாய்க்கு தகப்பனுக்கு பிள்ளைகளுக்கு தூரமாக இருக்க வேண்டிய நிலைமை வரும். வெளிநாடுகளுக்கு போகிற நிலைமைகள் வரும் அல்லவா, அல்லது வேறு பட்டணங்களுக்கு வேறு இடங்களுக்கு போய் படிப்புக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ போக வேண்டியிருக்கு. இதுல துர்பாக்கியம் என்னன்னா, படிப்புக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ வியாபாரத்துக்காகவோ மனைவியை, கணவனை, பிள்ளைகளை, அவருடைய அன்பை, அரவணைப்பை, பாசத்தை, நேசத்தை கொஞ்ச காலம் விட்டு பிரிந்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்நாளிலே வீட்டிலேயே கணவன் இருந்தும், வீட்டிலேயே மனைவி இருந்தும், வீட்டிலேயே பிள்ளைகள் இருந்தும்
அவருடைய அன்புக்கு, அவருடைய நேசத்துக்கு, அவங்க பாசத்துக்கு, அரவணைப்புக்கு, அனுராகத்துக்கு தூரமாக வாழ்கிற பரதேசிகளும் இருக்கத்தானே செய்றாங்க. அதுவும் வீட்டிலேயே இருந்து. வீட்டுக்குள் இருக்கும்போதே கணவனுக்கும் மனைவி பரதேசி. வீட்டிலேயே இருந்து கொண்டு மனைவிக்கு கணவன் பரதேசி. வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் பரதேசிகளைப் போல இருக்கிறார். இது துர்பாக்கியமா இல்லையாங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. யோசேப்பு பரதேசியாக அன்று எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். ஆனால் எந்த வித சேதமும் இல்லாமல் தேவன் யோசேப்பை காப்பாற்றினார். தாவீது தன்னை துரத்துகிற சவுலினாலே இந்த தேசத்தையே விட்டுவிட்டு வெவ்வேறு தேசங்களுக்கு அலைந்தான். அந்த தாவீதை கூட தேவன் காப்பாற்றினார். தானியேல் தன்னுடைய தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். தானியேலின் மீது ஒரு துரும்பு கூட படாதபடிக்கு தேவன் காப்பாற்றினார். இவள் எல்லோருமே பரதேசிகளாக இருந்தார்கள். ஆனால் பரதேசிகளாக இருந்தபோதும், வெளிநாட்டிலே இருந்தபோதும், ஒற்றையாளாக இருக்கிற போதும் கூட உருப்படாத வேலைகளை செய்யவே இல்லை. இன்றும் நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? தனியா படிக்கிறதுக்காக போய், தனியா உத்தியோகத்துக்காக போய், தனியா நீ வியாபாரத்துக்கு போய் உதவாத காரியங்களை சரியா? மனைவியை விட்டு பிரிந்திருந்தாலும், கணவனை விட்டு பிரிந்திருந்தாலும், அம்மா அப்பாவை விட்டு பிரிந்திருந்தாலும், தனியா இருந்தாலும் என்ன வேணுனாலும் செய்யலாம் என்ற பாவ புத்தி ஒருவேளை உனக்குள் நுழையும் என்றால், அதனால் அருவருப்பான காரியங்களை செய்தால் ஜாக்கிரதை, ஆபத்துக்குள்ளே சிக்கிக்கொள்வாய். கேட்டீங்களா அன்பு சகோதர சகோதரிகளே? அந்த சகோதரி ஒரு பரதேசியை போல தன்னுடைய ஊரை விட்டுவிட்டு இன்னொரு ஊருக்கு வந்தபோது எவ்விதத்திலே சாத்தானுடைய வஞ்சக வலைக்குள் அவர்கள் விழுந்தார்கள் என்பதை பார்த்தோம். கவனிச்சிங்களா? கணவனை விட்டு அல்லது மனைவியை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, பிள்ளைகளை விட்டு, படிப்புக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ தனிமையிலே இருந்து அருவருப்பான யோசனைகளுக்கு ஆளாகி, அதுபோன்ற காரியங்களை தூண்டுகின்ற, ஏவுகின்ற பாவிகளுடைய தூண்டுதலுக்கு ஆளாகி அவர்கள் கரங்களிலே ஒருவேளை அடிமையாக இருக்கின்றீர்களா என்றால் கவனிங்க. என்னால் என்ன செய்ய முடியும் புதர்? தனியா இருந்ததுனால இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ண ஆரம்பிச்சுட்டான். நான் யோசிப்ப கவனிங்க. அவன் தனியா தாங்க இருந்தான். அவன் தனியாளாக இருந்தபோதுதான் ஒரு ஸ்திரீ அருவருப்பான பாவத்தை செய்வதற்கு தினந்தோறும் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் யோசேப்புக்குள் இருந்த பலம் என்ன? யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்வதற்கான காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறான். அவருக்கு முன்பாக நான் இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்ய மாட்டேன். அதுதான் அந்த யோசேப்பை காப்பாற்றியது. இந்த ஒருவேளை தனிமையிலே இருந்து, தனி ஆளாக இருந்து கொண்டு, அதனால் கெட்டுப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, தாவீதும் தனியாளாகத்தான், தானியேலும் தனியாளாகத்தான், யோசேப்பும் தனியாளாகத்தான் அவர்கள் வாலிப பிராயத்தை கடந்தார்கள். ஆனால் எந்த பாவத்திற்கும் அவர்கள் இடம் தரவில்லை. பரதேசிகளை காப்பாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். தாய்க்கு, தந்தைக்கு, பிள்ளைகளுக்கு தூரமாக சென்று வெளிநாடுகளுக்கு போய் அங்கே பரதேசிகளைப் போல இருப்பது ஒரு வகை என்றால், வீட்டிலேயே இருந்து கொண்டு பரதேசிகளைப் போல வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டிலேயே இருந்துகிட்டு கணவனோட மனைவியோட பேச்சே இருக்காது, தாய் கூட தந்தையோட பேச்சு இருக்காது, பிள்ளைகளோட, மருமகளோட, மாமியாரோட பேச்சு இருக்காது, யாரு கூடயும் பேச்சு இருக்காது. இவங்க யாருங்க? வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பரதேசிகள். அந்த பாப்பாவுக்கு தாய் இல்லை, அப்பா தான் எல்லாமும். அதனால அந்த சின்ன பாப்பா, அந்த சின்ன குழந்தை அவங்க அப்பா கிட்ட, அப்பா என் கூட கொஞ்ச நேரம் விளையாடுங்கப்பா அப்படின்னு கேட்டா. ஆனா அந்த தந்தையோ குடிகாரன், எந்த நேரமும் குடிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பார். மகள் அன்போட வந்து, டாடி நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் என் கூட விளையாடுவீங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆசையோட இருந்தேன். ஆனா நீங்க வந்து இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என் கூட கொஞ்சம் வந்து விளையாடுங்க டாடி அப்படின்னு சொன்னப்போ அந்த பாப்பா கிட்ட அந்த டாடி என்ன சொல்லுவாரு? நீ வெளியே போய் விளையாடு போ, ஸ்ட்ரீட்ல போய் விளையாடேன் போ என்று சொல்லி எப்போதும் இதே பாட்டை பாடிக்கிட்டு இருப்பார். சாதாரணமா இந்த பேச்சை நம்ம கேட்போம். பிள்ளைங்க வீட்டிலே இருந்தா சாதாரணமா தாய் என்ன சொல்லுவாங்கன்னா, டே போய் வெளியே கொஞ்சம் விளையாடுறா. ஆமாவா இல்லையா? அந்த வார்த்தை சொல்லுவோமா இல்லையா? மா போய் வெளியே விளையாடு, டேய் நீ அந்த எதிர் வீட்டு பையன் கூட போய் விளையாடு, வெளியே போய் விளையாடுங்க. இது சாதாரணமாக வீட்டில் சொல்கிற டயலாக். ஓகே, வீட்டில் வேலை இருக்கும்போது, வீட்டு வேலை செய்யும்போது, சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது பிள்ளைங்க போய் எரிச்சல் விட்டுனா போய் விளையாட முடியுமா? அது முடியாது. ஆனால் இந்த தகப்பன் தன் மகளுக்கு அன்பை காட்ட வேண்டிய சமயத்தில், பாசம் காட்ட வேண்டிய சமயத்தில், உயிருக்குயிரா நேசிக்க வேண்டிய சமயத்தில் தான் பெற்ற பிள்ளை, தான் பெற்ற தன் மகளை வெளியே போய் விளையாடு, வீட்டுக்கு வெளியே போய் விளையாடு போ அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த பாப்பா வெளியே போய் ஸ்ட்ரீட்ல விளையாடி அப்படியே வளர்ந்தா, ஸ்ட்ரீட்ல விளையாண்டு அப்படியே வளர்ந்தா, ஸ்ட்ரீட்ல கடைசியில் ஒரு ஆட்டக்காரி மாதிரி ஆயிட்டா. ஒரு கட்டத்தில் வேஷியை போலானால் வியாதியும் வந்து செத்து போனாள். பேதுருவை கவனிங்க, அங்கே யோசித்துக் கொண்டிருக்கின்றார்.
யோசித்து யோசித்து தேவனிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே, இந்த பொண்ணை நரகத்துக்கு அனுப்பணுமா வேண்டாமா என்று கேட்டாராம். இந்த பொண்ணை நரகத்துக்கு அனுப்பணுமா வேண்டாமா? அப்ப ஆண்டவர் சொன்னாராம், இந்த பொண்ணல்ல நரகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியது, இந்த பெண்ணை பெற்ற அந்த நபரைத்தான் நரகத்திற்கு அனுப்ப வேண்டும். ஏனென்றால் பெற்றானே தவிர பெற்ற மகளுக்கு அன்பை, நேசத்தை, பாசத்தை, ஆவிக்குரியவைகளை சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட்டார். முதல்ல அவனை நரகத்துக்கு அனுப்பணும். கவனிக்கிறீங்களா தாய்மார், தகப்பன்மார்? யார நரகத்துல போடணுமாங்க? பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு அவர்களை ஆவிக்குரியவர்களாய் வளர்த்தாமல், அவர்களிடத்திலே அன்பு பாராட்டாமல், அவர்களை கண்டுகொள்ளாமல், அவர்களுக்காக நேரத்தை செலவழிக்காமல், அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்காமல், மனைவி இருக்கிற போதும் மனைவியோடு நேரத்தை செலவழிக்காமல், கணவன் இருக்கிற போதும் கணவனோடு நேரத்தை செலவழிக்காமல், குறைந்தது குடும்பத்தில தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய அன்பை கடமை இருக்கிற தாய் தகப்பன்மார் சொல்லிக் கொடுக்காமல், வளர்க்காமல், தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தால் அந்த வீட்டில் நிலைமை என்னவாகும் தெரியுமா? முதல்ல அவங்கள கூட்டிட்டு போய் நரகத்துல போடுங்க. இவர்களால் அவருடைய பிள்ளைகள் கெட்டுப் போகிறார்கள். பிள்ளைகள் கெட்டுப் போனால் சமுதாயம் கெட்டுப் போகும். எனவே இன்று யாராக இருந்தாலும், தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும், பொறுப்புகளை மறந்து வாழ்கிறார்களோ, ஆவிக்குரிய நடத்தை இல்லாமல் வாழ்கிறார்களோ, பிள்ளைகளை வளர்க்காமல் இருக்கிறார்களோ, ஜாக்கிரதை, கடினமான சிக்ஷை காத்து கொண்டிருக்கிறது. அலட்சியமா இருந்துடாதீங்க. மனைவியாக இருக்கிற போது அல்லது கணவனாக இருக்கிற போது ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பில்லை, ஒருவர் மீது ஒருவருக்கு நேசம் இல்லை, பாசம் இல்லை, குடும்பம் என்கிற எண்ணமே அடியோடு இல்லாமல் போய்விட்டது. ஒரு நாள் ஒரு சகோதரி வந்தாங்க, அண்ணா எனக்கு மேரேஜ் ஆகியது வரைக்கும் 6-7 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா என் கணவர் பரதேசி மாதிரி இருக்கார், நாடோடி மாதிரி இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு படுக்கையில தானே நாங்க படுத்திருப்போம், ஆனா என் போர்வை எனக்கு, அவரோட போர்வை அவருக்கு. இப்படி கடந்த 5-6 வருஷங்களுக்கு மேல இதுதான் எங்க வாழ்க்கை. ஏன்னா ஒரு நாள் அவர் மனைவியா பார்த்ததில்ல, மனைவியா தன்னிடத்துல சேர்த்து கொண்டதும் இல்ல. பரதேசி. யாரும் அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு இருக்கீங்களா? நீ இஷ்டம் போல ஊர் சுத்தி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற, ஆனா உனக்குன்னு மனைவி இருக்கா, அந்த மனைவிக்கு நீ அன்பை, அரவணைப்பை, பாசத்தை, நேசத்தை காட்ட வேண்டிய கணவன் என்று கொஞ்சமாவது அந்த எண்ணம் இருக்கா? கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வீட்டுக்கு வருகிற கணவனை நேசிக்க வேண்டும், கணவனோடு நேரம் செலவழிக்க வேண்டும், கணவனுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற யோசனை மனைவியாக உனக்கு இருக்கிறதா என்றால் கவனிங்க. இது எதுவுமே இல்லாம அலட்சியமா வாழ்ந்தா நீங்க என்ன செய்றீங்க? கணவன் இருக்கிற போதும், மனைவி இருக்கிற போதும், பிள்ளைகள் இருக்கிற போதும் அவங்க யாரையுமே கண்டுக்காம பரதேசி மாதிரி வாழ்றீங்க. இந்த அநேக வீடுகளில் அநேக பரதேசிகள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து தேவன் என்ன சொல்லுவார்? முதல்ல இவங்களை கொண்டு போய் நரகத்துல போடுங்க. ஏசுவே, இந்த லேடிய நரகத்துல போடணுமா? அதற்கு ஏசு பதில் சொன்னாராம், முதல்ல இந்த பெண்ணை கண்டு கொள்ளாமல், அன்பை பகிர்ந்து கொள்ளாமல் வளர்த்தெடுத்திருக்கிற இந்த பெண்ணின் தந்தையை நரகத்துல போடுங்க. இந்நாளிலும் ஒருவேளை உன்னுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறதோ? பெற்றிருக்கிறாயானால் அன்பை பகிர்ந்து கொள்ளாத தாயாக, பெற்றெடுத்தாலும் அன்பை பகிர்ந்து கொள்ளாத தந்தையாக, பிள்ளையாய் பிறந்திருந்தாலும் பெற்ற தாயையும் தந்தையையும் கண்டு கொள்ளாத ஒரு மகனாக ஒருவேளை நீ இருப்பாய் என்றால் அது நரகத்திற்கு ஏதுவான வாழ்க்கை. மறந்துடாத, ஜாக்கிரதை. நான் பறைசாற்றுகின்ற தேவன் பரிசுத்தர்களை சிநேகிக்கின்றவர்கள். அவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் கூட ஆளுகை செய்கிறவர்களாக உயர்த்துகின்றவர். அவர்கள் அப்படி உயர்வதற்கு, வெற்றிகளை சாதிப்பதற்கு இருக்கிற ரகசியம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருந்தார் என்பதால் தான். உங்களில் எத்தனை பேர் வளரணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் எத்தனை பேர் வெற்றியை சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் எத்தனை பேர் 10 பேருக்கு ஒரு முன்மாதிரியா வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு முறை கையை வைத்துறீங்களா? என்றால் நீதிமான்களாய் வாழுங்கள், உத்தமர்களாய் வாழுங்கள், தேவ சந்நிதியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவியுங்கள். அவருடைய சந்நிதியை விட்டு விலக்குகின்ற எதையுமே கூட உங்கள் பக்கத்தில் சேராம உங்களை காப்பாத்திக்கோங்க. நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, தேவன் என்ன செய்வார்? கண்ணின் மணியை இமை காப்பது போல உங்களை காத்துக்கொள்வார். அது மாத்திரமல்லாமல் உன்னதமான ஸ்தானத்துக்கு இருக்கிற இடத்திலேயே உன்னை அழைத்து கொண்டு போவார். எந்த பட்டணமாக இருந்தாலும், எந்த ஊராக இருந்தாலும், ஒருவேளை நீ தனிமையாக இருந்தாலும் கூட தேவனை கொண்டிருப்பாய் என்றால் அந்த தேவனே உன் தனிமையான நிலையிலே உன்னை அளவுக்கு அதிகமாக உயர்த்துவார். ஹைதராபாத்திற்கு நான் தனியாகத்தான் வந்தேன், அவர்களில் தனியாக இருப்பவனை 1000ஆக உயர்த்துவேன் என்றார். அந்த தேவன் மகா கிருபையினால் என்னை லட்சக்கணக்கானோரை உடையவனாக ஆக்கியிருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, சதீஷ்குமார் பறைசாற்றுகிற பிரசங்கிக்கிற தேவனை நீயும் சேவிக்கிறாய். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் நீதியாக வாழ வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும். தேவ சந்நிதியை அப்படி நித்தியமாய் அனுபவிப்போம். நாம் தேவனை கொண்டிருக்கும் போது நம்மை பார்க்கிறவர்கள், இவனோடு தேவன் இருக்கிறார், இவனுக்கு அவனுடைய தேவன் துணையாக இருக்கிறார். எனவேதான் அவனுடைய பணிகளிலாக இருந்தாலும், பழக்க வழக்கங்களாக இருந்தாலும், பரிசுத்தத்திலாக இருந்தாலும், அவனுடைய நடத்தைகளாக இருந்தாலும் அவர்கள் பரிபூரணத்தை காண்கிறார்கள், பக்குவத்தை காண்கிறார்கள், பிரதிபலனை காண்கிறார்கள். இவர்களின் வெற்றிகளுக்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் சேவிக்கிற தேவன் இவர்களோடு இருக்கிறார். உன்னை பார்த்து உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்பொழுது சொல்வார்கள்? அந்த நாள் வரவேண்டும் என்று மனப்பூர்வமாய் விரும்புகிறவர்கள் இருந்தால் வாருங்கள், என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்களை நேசிக்கிறீர். அவர்கள் யாராக இருந்தாலும், அடிமைகளாயிருந்தாலும் ஆண்டவரே பிரயோஜனமுள்ளவர்களாக ஆக்குகிறீர். ஆளுகை செய்கிற அளவுக்கும் நீர் உயர்த்துவீர். அவர்களுக்கும் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கும் நீர் செவிசாய்க்கிறவராயிருக்கிறீர். அப்படித்தான் யோசேப்பை ஆசீர்வதித்தீர், தாவீதை உயர்த்தினீர், தானியேலை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதே போல எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றாமல் அலட்சியமாய் நடந்து கொண்டிருப்போம் என்றால் நாங்கள் நரகத்திற்கு போக வேண்டி வரும். அந்த நாள் வரும் முன்பே, இன்றே, இந்த வேளையிலேயே ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்திலே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரே, உண்மையோடும் நம்பிக்கையோடும் நிம்மதியோடும் கூட எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகள் எல்லாவற்றையும் ஒழுக்கமாய் செய்ய எங்களுக்கு கிருபை அருளுங்க. உத்தியோகத்திலே, படிப்பிலே, வியாபாரத்திலே, வீட்டிலே நாங்கள் வளரும்படி உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72